ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் வேக வச்ச பட்டாணி ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கலாங்க. நைட்டே ஊற வச்சுட்டேன். குக்கரில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதுங்க. உருளைக்கிழங்கை தனியாக தோல் விரிச்சிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சது அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கட்டும். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கெட்டியாக வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கிரேவி பதத்தில் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குள்ளே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி மசால். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.